அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஸ்கர் மேக்ஸில் டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் சார். இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தினமும் 6 மணிக்கு ரொட்டேஷனில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நான் இடையில ஒரு லாஜிக்கல் ரீசனிங் சம்மந்தமாக ஒரு 15 டெஸ்ட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்கை கலந்த மாதிரி ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதோட ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த குரூப் 2 பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே குரூப் 4 படித்த மாணவர்கள் அப்படியே உட்காருங்க. நம்ம ஏற்கனவே படித்த ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் தான் படிக்க போகிறோம். ஓகேவா? அது இல்லாமல் சார் மெயின்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபிலிம்ஸில் படிக்கிற ஒரு 10 டாபிக் தான் அந்த ரீசனிங்கில் இருக்கும். மற்றபடி ஒரு 17 டாபிக் எக்ஸ்ட்ரா படிக்க இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அந்த மெயின் 10 டாப்பிக்கு நம்ம ஃபிலிம்ஸ்லேயே படிக்கிறோம். அதனால் மெயின்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் வந்து ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நிறைய ஐடியா கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். குறியீடுகளுக்கு பின்வரும் மெய்யெழுத்துக்கள் தங்கள் நிலைகளை பரிமாற்றிக்கொண்டால் வலது முனையிலிருந்து மூன்றாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குறியீடுகளுக்கு பிறகு வரும் மெய்யெழுத்துக்கள் முதல்ல சிம்பிள் இருக்கணும், அதுக்கப்புறம் மெய்யெழுத்து வரணும். இங்கே பாருங்கள், சிம்பிளுக்கு அப்புறம் மெய்யெழுத்து எங்கே இருக்குது? இது சிம்பிள், இது மெய்யெழுத்து. இதை அப்படியே குறி மாற்றிக்குமா? அப்போ இங்கே சி வரும், இங்கே அட்டு வரும். அப்படியே பாருங்கள், சிம்பிள் எங்கே இருக்குது? சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் வந்துக்குது, இது கிடையாது. இங்கே பாருங்கள், சிம்பிளுக்கு அப்புறம் எய்த் வருதா? இதை அப்படியே குறி மாற்றினா என்ன வரும்? இங்கே ஜி வரும், இங்கே டாலர்ன்ற சிம்பிள் வரும். வேறு எங்கே சிம்பிள் இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், சிம்பிளுக்கு அப்புறம் குறியீடு வருதா? அப்போ இது அப்படியே மாறுமா? தங்கள் இடத்த அப்படியே மாற்றிக்குது. அப்போ இது என்னது? நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வருது. ரைட்டுங்க. இப்போ என்ன மொத்தம் மாற்றியாச்சு. இப்போ வலது முனையிலிருந்து மூன்றாவது உறுப்பு 1 2 3 எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு லைனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான், வலது இதான் சொல்லணும், இதான் இடதுன்னு சொல்லணும். இதே ஒரு வட்ட வடிவத்தில் உள்ளே பார்த்து உட்காண்ட்ருக்காங்க, ஓகே, ஒரு சதுர வடிவில் உட்காண்ட்ருக்காங்க, ஒரு ஐங்கோண வடிவில் உட்காண்ட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? வலது இடத்து பார்க்கணுமே தவிர ஒரு லைனை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வலது இடத்து பார்த்தா போதும். இங்கே வலது முனையிலிருந்து மூன்றாவது உறுப்பு என்னென்னா 1 2 3 3 பி சொல்லக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், இந்த நாட் ஈக்குவல் சிம்பிள் தான் இது சரியான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்னென்னா பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கேள்வி. அனைத்து 2 வாட்டி வந்துருச்சு. அனைத்து எண்களையும் நீக்கிவிட்டால் பின்வருவற்றில் வலது முனையிலிருந்து 11இன் வலப்புறத்தில் மூன்றாவதாக இருக்கும் எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறேன். முதல்ல இந்த சிம்பிள்ஸ் லைனாக ஸ்டாரு இ, ஓகேவா? அனைத்து எண்களையும் நீக்கிவிட்டால் அப்படின்னா என்ன? 7 போயிடும். அடுத்தது என்ன வரும்? ஓ, அடுத்தது அட்டுன்ற சிம்பிள், அடுத்தது 6 வராது, இது வரும், 4 வராது, இசட்டு 5 வராது, ஸ்டாரு 3 வராது, 9 வராது, டி இந்த சிம்பிள் வருது, அடுத்து என்ன வரும்? டி வரும், அடுத்தது இந்த சிம்பிள் வருது, அடுத்தது 2 வராது, அடுத்து டாலர் சிம்பிள் யூ. இப்போ சொல்லுங்கள், வலப்புறத்திலிருந்து மூன்றாவதாக, சாரி இங்கே பாருங்கள், வலது முனையிலிருந்து 11இன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அதானே? இந்த 11க்கு மூன்றாவது உறுப்பு 1 2 3 புரியுதாங்க? இந்த 11க்கு மூணாவது உறுப்பு 1 2 3. அப்போ இசைத்தானே? இங்கே பாருங்க, இந்த பக்கத்துலேருந்து போகிறோம் வலதுபுறம், ஓகேவா? மறுபடியும் வலதுபுறம் சொல்கிறாங்க, இப்படியே திரும்புகிறோம், ஓகேவா? அப்போ மூணாவது என்ன வருது? இசட்டு. சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ரெண்டாவது. அடுத்தது மூணாவது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கானுங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா? இந்த பின்னொரு தொடர் கேள்விக்குரிய இடத்தில் என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறேன். முதல்ல இசட்டு 7 அப்படின்னு மாறுது. இசட் எப்படி 7 மாறுது? இசட் இங்கே இருக்குதா? 7 எப்படி? 1 2 3 4 5 ப்ளஸ் 5. அடுத்து 7 அட்டம் சிம்பிளாக மாறுது. 1 2 3 4 5 ப்ளஸ் 5. அடுத்து அட்டுன்றது பர்சன்டேஜ். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5. இங்கே பாருங்கள், அடுத்து அட்டுன்ற சிம்பிள் தான் இருக்குது. அட்டு 1 2 3 4 5 பர்சன்டேஜ் மாறுது. அப்போ பர்சன்டேஜுக்கு அப்புறம் ப்ளஸ் 5 போட்டால் என்ன வரும்? போடுங்க. 1 2 3 4 5 6ன்னு வரும் சார். முதல்ல எங்கே இருக்குது பாருங்கள், இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஓகேவா? சரி, அடுத்து ரெண்டாவது எழுத்து பார்க்கணும். எஃப் எம்மா மாறுது, எதனா? இங்கே பாருங்கள், எஃப் இருக்குது 1 2 3 4 5, எம் 1 2 3 4 5 ஜியாக மாறுது, கரெக்டாக? ஜிக்கு அப்புறம் என்னது? அட்டு மாறுது.
1 2 3 4 5 அட்டு அட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 5 இந்த சிம்பிள் வருது. ஓகேவா? இந்த சிம்பிள் எங்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. டி தான் சரியான ஆன்சர். 3வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், முன்னால் எழுத்து வரணும், பின்னால் எண் வரணும். எண்ணெலாம் இங்கே 3 சொல்லிடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஆனால் 2 இருக்கக்கூடாது. மேலே உள்ள அமைப்பில் இது போன்ற எத்தனை குறியீடுகள் உள்ளன, எத்தனை சிம்பிள் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சிம்பிளாக நான் பார்க்க போகிறேன். முன்னாடி எழுத்து வரணும், பின்னாடி நம்பர் வரணும். அதானே? இங்கே பாருங்கள், இதில் எது சிம்பிள்? இது சிம்பிள். ஆனால் முன்னாடி நம்பர் இருக்குது, இது வரக்கூடாது. இது சிம்பிள், முன்னாடி எழுத்து இருக்குது, பின்னாடி சிம்பிள் இருக்குது. அப்போ இதுவும் வரக்கூடாது. நம்மளுக்கு என்ன வரணும்? முன்னாடி எழுத்து வரணும், பின்னாடி நம்பர் வரணும். இங்கே பாருங்கள், இது ஒரு சிம்பிள் இருக்கா? முன்னாடி எழுத்து இருக்குது, பின்னாடி நம்பர் இருக்குது. அப்போ இது 1 வரும். 1. வேறு எங்கே பாருங்கள் சிம்பிள்? இது சிம்பிள் இருக்கா? முன்னாடி எண் வருது, வரக்கூடாது. முன்னாடி எழுத்து வரணும். அப்போ இதுவும் கிடையாது. வேறு எங்கே சிம்பிள்? முன்னாடி எழுத்து இருக்குது, ஆனால் பின்னாடி நம்பர் வரணும் இல்லையா? இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் சிம்பிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? முன்னாடி நம்பர் இருக்குது, வரக்கூடாது. முன்னாடி எழுத்து வரணும், பின்னாடி நம்பர் வரணும். அவ்வளோதான், இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் என்னென்னா 1 தான் சரியான ஆன்சர். ஏ தான். ஓகேவா? எத்தனை வந்து ஒரே ஒரு சிம்பிள் தான் வந்துக்குது, பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு எண்களும் உள்ள அனைத்து இலக்கங்களையும் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தப்பட்டால் அதில் மிக அதிகமான எண் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த நம்பருக்குள்ளே ஏறு வரிசை மாற்றுங்க. ஓகேவா? இந்த நம்பருக்குள்ளே முதல்ல இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 இருக்கா? 1 2 3 4 5 இந்த நம்பர் ஏறு வரிசை மாற்றலாமா? என்ன வரும்? 3 4 5. அடுத்தது 2 2 4. அடுத்தது 6 7 8. அடுத்தது 2 3 8. அடுத்தது 0 2 9. அதானே? இப்போ பாருங்கள், இதில் எது ஏறு வரிசை? ஏறு வரிசையில் எழுதிச்சா? இதில் பெரிய நம்பர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய நம்பர் எது? 678. அப்போ 1 2 3வது வருது. 1 2 3வது வருது. 7 8 6 தான் சரியான ஆன்சர். ஸோ 5க்கு வந்து சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. விடுபட்டதை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், கொஞ்சம் யோசிப்பாங்க சைக்காலஜியில். ஸோ நம்ம சீரியஸில் இந்த சீரியஸுங்க, இது ஆல்பா நியூமரிக் சீரியஸ் இருக்கு இல்லையா? அந்த சீரியஸில் கேள்விகள் வரலாம். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா டபுள் ஏ வருது, இங்கேயும் டபுள் ஏ பியில் வருது. அதானே? இங்கே பாருங்கள், இங்கே டபுள் ஏல வருது. அப்போது டபுள் ஏக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்தாங்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே டபுள் ஏக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்தானுக்குது. அப்போ இதோட பிரிக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சிருந்தா? இங்கே டபுள் ஏ இருக்குது, இங்கேயும் டபுள் ஏ இருக்குது. இந்த டபுள் ஏக்கு முன்னாடி ஒரு எழுத்தாக வரணும், இங்கே டபுள் ஏக்கு முன்னாடி ஒரு எழுத்தாக வரணும். இதை பிரிச்சிடும். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 2 3 4 நாளாக பிரிக்கணும்னு அர்த்தம். 1 2 3 4. மறுபடியும் 1 2 3 4. மறுபடியும் 1 2 3 4. இப்போ வரும் என்ன பாருங்கள், பி டபுள் ஏ வருதா? பிஏ. இங்கே பாருங்கள், பிஏஏபி. அவ்வளோதாங்க, மொத்தத்தில் அதாங்க வரும். பிஏஏபி. இங்கே பாருங்கள், இது பிஏஏபி, 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 பிஏஏபி அப்படின்னு வந்துச்சு. அப்போ என்ன நம்மளுக்கு தேவை? பிபிஏஏபி. எங்கே இருக்குது பிபிஏஏபி? சி தானே? அப்போ ஆருக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 7th கொஸ்டின் நல்லா கவனிங்க. மேலே உள்ள ஏற்பாட்டில் இது போன்ற எத்தனை நாட்கள் உள்ளன? எது கீழே கண்டிஷன் கொடுக்குறேன். அவை ஒவ்வொன்றும் உடனடியாக ஒற்றைப்படை. ஸோ அடுத்து ஒற்றைப்படை வரணும். உடனடியாக இங்கே பாருங்க, ஒவ்வொன்றும் உடனடியாக ஒற்றைப்படை இலக்கத்தால். ஓகேவா? முன்னாடி ஒற்றைப்படை வரணும், அதை தொடர்ந்து இரட்டைப்படை வரணும். அதாவது முன்னாடி ஒற்றைப்படை வரணும். ஒற்றைப்படை என்ன? ஆட் நம்பர். பின்னாடி ஓகேவா? பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரட்டைப்படை இலக்கம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கானுங்க. ஈவன் அடித்தாது ஈவன் நம்பரை தான் குறிக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 4 எத்தனை 4 இருக்குது? இங்கே ஒரு 4 இருக்கா? ஆனால் முன்னாடி என்ன வரும்? 0 இருக்குது, ஒற்றைப்படை இருக்குது. 0 வந்து ஒற்றைப்படை இரட்டைப்படையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே 4 பாருங்கள், முன்னாடி என்ன பண்ணணும்? ஒற்றைப்படை இருக்கணும். ஆனால் முன்னாடி இங்கே என்ன இருக்குது? இரட்டைப்படைன்னு இருக்குது. அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் இந்த 4 எடுக்கிறேன். முன்னாடி ஒற்றைப்படை இருக்குது, பின்னாடி இலக்குங்குதா? அப்போ இது வரும். 1 ஆயிடுச்சு. வேறு எங்கே 4 இருக்குது? இங்கே முன்னாடி 0 இருக்குது, இதுவும் கிடையாது. அடுத்து இந்த 4 பாருங்கள், முன்னாடி ஒற்றைப்படை, பின்னாடியும் இந்த லைன் கண்டினியூ ஆகுதுல, பின்னாடியும் ஒற்றைப்படை இருக்குது. அப்போ இந்த 4ம் கிடையாது. நெக்ஸ்ட் 4 வேறு எங்கே? இங்கே இருக்குது பாருங்கள், முன்னாடி ஒற்றைப்படை, பின்னாடி இரட்டைப்படை இருக்கா? ஸோ இதுவும் வரும். அப்போ 2 4 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னா சி 2 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க.
ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 8வது கேள்வி. ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது எனில் மொத்தம் எத்தனை வாத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது எனில் மொத்தம் எத்தனை வாத்துக்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 3 தாங்க சரியான ஆன்சர். நிறைய பேர் 5ன்னு போட்டிருப்பீங்க. 3 தான் சரியான ஆன்சர். இங்கே பாருங்க, இதை பாருங்க. இங்கே ஒரு வாத்து, இங்கே ஒரு வாத்து, இங்கே ஒரு வாத்து இருக்கா? ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது. ஓகேவா? மத்தியில் ஒரு வாத்து உள்ளது. அப்போ மொத்தம் எத்தனை வாத்துக்கள்? 3 தாங்க சரியான ஆன்சர். புரியுதா? 3 தாங்க சரியான ஆன்சர். 5 கிடையாதுங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது 9வது கேள்வி. ராமின் வீடு கிருஷ்ணன் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. இது மாதிரி கேள்வி கேட்குறேன்னா ஒரு கிராஃபை போட்டிருக்கு. எப்பவுமே இது கிழக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது மேற்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இங்கே வடக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள், தெற்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து. ஓகேவா? அப்போ இங்கே கிருஷ்ணன் சென்டராக போடணும். கிருஷ்ணன் நம்ம போட்டேன். இப்போ ராமின் வீடு எங்கே இருக்குது? கிருஷ்ணன் வீட்டிலேருந்து தெற்கு நோக்கி. தெற்கு நோக்கி இங்கே தான் யார் இருக்கா? ராமின் வீடு இருக்குது. ராமு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணன் வீட்டிலேருந்து கிழக்கு நோக்கி உள்ளது. இங்கே கிருஷ்ணன் இருக்கிறாருன்னா கிழக்கு நோக்கி இங்கே யார் இருக்குது? கோவிந்தனுடைய வீடு இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இங்கே நடுவில் கிருஷ்ணன் இருக்கார். இதுக்கு கிழக்கு நோக்கி கோவிந்தன், தெற்கு நோக்கி ராமின் உள்ளது. இப்போ என்ன கேள்வி கேட்குறான்னா, ராமின் வீடு கோவிந்தன் வீட்டிலேருந்து எந்த திசை உள்ளது? நல்லா கவனிங்க. இந்த ராமு கோவிந்தருக்கு லைன் பாருங்கள், இந்த பக்கம் வருதா? அப்போ இது மாதிரி வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்படி வருதுன்னு அர்த்தம். ஸோ இதை மையமாக எடுத்துக்கணும். இப்படி வருதுன்னு அர்த்தம். அப்போ இது என்ன திசை? ஓகேவா? தென்மேற்கு தானே இது. இங்கே பாருங்கள். ஸோ இப்படி வருதுன்னா இது தென்மேற்கு தானே. என்ன இங்கே போட்டுக்குங்க, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்போ என்ன தென்மேற்கு தானே. அப்போ தென்மேற்கு தான் சரியான ஆன்சர். டி தான் சரியான ஆன்சர். 9க்கு பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னால் கமல் ரவிக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இப்போது கமல் சொல்கிறாரு, ஓகேவா? ரவியோட அம்மா, இங்கே பாருங்க, இதுதான் ரவி. ஓகேவா? ரவியோட அம்மா ஒரு லேடி இருக்காங்க. அவங்க யாருன்னா என்னுடைய அம்மாவுக்கு மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் இருக்குங்க? இங்கே கமல் இருக்கார். ஸோ என்னுடைய அம்மாவின் ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரவியோட அம்மா எனது அம்மாவின் ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் எனது அம்மா தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? கமல் ரவிக்கு என்ன உறவு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கமல் ரவிக்கு என்ன உறவு? இங்கே பாருங்கள், இது அம்மா. இங்கே 2 பேர் கண்டிப்பாக என்னது சகோதர சகோதரிகள் தான் வருவாங்க. ஏன்னா ஒரே மகள் அப்படின்னா இங்கே பையன் இருக்கா, இங்கே பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரவியோட அம்மா என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அப்போ இங்கே கமல் தானே. அப்போ இந்த அம்மாவுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரே மகள் ஒன்று தான், பையன் ஒன்று. கமல்னு சொல்கிறாங்க, ஆண் பால் குறிக்குது. அப்போது ரவி யாருன்னா அம்மாவோட பிரதர். அம்மாவோட பிரதர் என்ன வரும்? தாய் மாமன் தானே. அப்போது டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்த 11வது கேள்வி. ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரனும் ஒரு முறை மட்டுமே மோதுகின்ற நேரில் போட்டியில் மொத்தம் எத்தனை ஆட்டங்கள் ஆடி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி கேட்குறாங்கண்ணா n/n-2 அதானே. ஒரு கூட்டத்திற்கு வந்த 10 நபர்கள் கைக்குலுக்கி கொண்டால் மொத்தம் எத்தனை கைக்குலுக்கள் நடைபெறும் கேட்டாலும் இதே கான்செப்ட் தான். அப்போ 6 × 5 டிவைட் 2 1 2 3 2 6. அப்போ 3 15 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள். ஓகேவா? இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்களே எல்லாருமே. அதனால் இது நான் என்ன பண்ணுறேன், சிறைவாசிகள் அப்படின்னு போடுறேன். இது மொத்தம் ஆண்கள் அப்படின்னு போடுறோம். இது மொத்தம் ஆண்கள். ஸோ எல்லாம்னா ஒன்றுக்குள்ளே பொண்ணு போடணும். ஸோ எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் எந்த ஆணும் படிக்கவில்லை. எந்த ஆணுமே படிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மொத்தமே யாருமே படிக்கலை அப்படின்றது தெரியுது. சிறைவாசியும் படிக்கல, ஆண்களும் படிக்கலை அப்படின்னு தெரியுது. சரி, கீழ்கண்ட விட்டத்தில் எது சரியானது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எந்த சிறை காவலரும் படிக்கவில்லை. இங்கே சிறை காவலரை பற்றி சொல்லவே இல்லை, அதானே. அப்போ இது தப்பு. நம்ம இங்கே பாருங்கள், ஜெயிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் நாட்
நோ ஜெயிலர் இஸ் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சிறை காவலரும் படிக்கவில்லை. நெக்ஸ்ட்டு பெண் சிறைவாசிகள் கிடையாது. கரெக்டு. இது கரெக்டு தானே? ஏன்னா நல்லா உனக்கு எல்லா சிறைவாசிகளும் யார்? ஆண்கள். அப்போ பெண் சிறைவாசிகள் கிடையாது தானே? அப்போ என்ன ஆன்சர்? பி தான் சரியான ஆன்சர். நல்லாது. எல்லா சிறைவாசிகளும் பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவும் தப்பு தான். சில சிறைவாசிகள் படிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தவறு தான், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 13வது கேள்வி. ஒரு ரகசிய மொழியில் 367 என்பது இவ்வாறு குறிக்கப்படுகிறது. 748 இவ்வாறு குறிக்கப்படுதுன்னா இந்த 367ஐயும் 748ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். எது ரிப்பீட் ஆகுது? 7 ரிப்பீட் ஆகுது. இந்த வேர்டில் கம்பேர் பண்ணுங்கள். எது ரிப்பீட் ஆகுது? யூ ஆர் பேட், தேர் ஆர் குட். அப்போ ஏர் ரிப்பீட் ஆகுதா? அப்போ இதில் 7 ரிப்பீட் ஆகுது, இதுலேயும் 7 ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போ செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுறேன். செகண்டுனா 748, 469, 4 ரிப்பீட் ஆகுதா? அப்போது இதில் எது ரிப்பீட் ஆகுது? தேர் ஆர் குட்டு, குட் அண்ட் பேடு. அப்போது குட்டு ரிப்பீட் ஆகுதா? இது என்னது? 4. இங்கே என்ன வரும்? இதுக்கும் 4. அவ்வளோதாங்க. கேள்வி என்ன கேட்குறாங்க? குட் என்ற குறியீடு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 4 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 14வது. இங்கே பாருங்கள், உறவுமுறை கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இவள் என் தகப்பனாரின் பேரனின். அதானே? இங்கே பாருங்கள், இவர் ஒருத்தர் இருக்காரு, என் தகப்பனாரின் பேரனின் அப்படின்னு வந்தால் கீழே வந்துடும். இப்போ இங்கே தான் அவர் இருக்காரு. அவர் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி. அதானே? என் தகப்பனாரின் பேரனின், அதான் என் பையன். அதானே? என் தகப்பனாரோட பேரன் யார்? என் பையனுடைய மனைவி யார்? எனக்கு மருமகள். கேள்வி என்ன கேட்குறாங்க பாருங்க. அந்த பெண் அந்த நபருக்கு என்ன உறவுனா, அந்த பெண் யாருன்னா அவருக்கு மருமகள். ஓகேவா? எங்கே? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 15வது கேள்வி. ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய பெட்டிக்குள்ள 2 சிறிய பெட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த சிறிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? சரி, மொத்தம் எத்தனை பெட்டி இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6, பெருசு 1 7. அப்போ ஆன்சர் என்னென்னா 7 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது நல்லா கவனிங்க. இந்த சீரியஸில் நடுவில் விடுபட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல டிஃப்ரென்ஸ் பகாயின் வரிசையில் பார்க்கணும். அல்லது டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும்? இங்கே பாருங்கள், 6 15 டேஷ் 48 66 91. அதானே? இங்கே பாருங்கள், முன்னாடி 1 இருக்கா? இதில் இல்லை, ஆனால் முன்னாடி 1 இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, இது மாதிரி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னாடி 1 வருமா அப்படின்னா இதில் மட்டும் வந்திருக்கு. சரி, செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஓகேவா? 5. இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 9. ஓகேவா? சரி, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதில் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. 45 தான் வரும், 48 வரக்கூடாது, மாற்றிக்குங்க. ஸோ மெத்தடை கற்றுக்குங்க, அவ்வளோதான். ஓகேவா? 45ன்னு வரணும். ஸோ 45 வருதுண்ணா. இது டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 6 5 போச்சுன்னா 1 21. சரி, இதுக்கு என்ன வரும்? 91ல் 66 கழிச்சா இது 11 மாறும். 11ல் 5 6 போச்சுன்னா 5ன்னு மாறும். இது என்ன வரும்? 8 8ல் 6 போச்சு 2, 25ன்னு டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ கீழே இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் பாருங்கள். இது எவ்வளோ வருது? 4 வருதா? அப்போ இதுக்கும் 4 வருதா? இப்போ 4 எத்தனை இது கூட கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்னா 13. இதை 13 எத்தனை இது கூட கூட்டுங்க, 28ன்னு வரும். புரியுதா சார் என்னென்னு? இது இன்னொரு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை எத்தனை இது ஆட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் என்னென்னா டி தான் சரியான ஆன்சர், 28. பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 17வது கேள்வி. இந்த சீரியஸில் அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். ஏ பி சி டி. அடுத்து என்ன வரும்? இ வரும். நெக்ஸ்ட்டு ஏ டி ஜி. அப்போ என்ன விட்டுருக்காங்கன்னா ஏ பிசி 2 2 விட்டு அடுத்து டி, இஎஃப் அடுத்து ஜி, இஎஃப் ஜி, ஹெச்ஐ அதுக்கப்புறம் ஜே, கேஎல் அதுக்கப்புறம் எம்மு. அப்போ இஎம் வரது எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் வருது, பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 18வது கேள்வி.
இப்போ நல்லா கவனிங்க. இதில் அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா. இதை நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் ஒருத்தனால ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு புரியும். ஓகேவா? 0.65 0.80 ஓகேவா? இப்போ பாருங்கள், இது எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, 0.5. இது எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, 0.10 அதிகரிச்சிருக்கு. இது எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, 0.15. அப்போ இது எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னா 0.20 அதிகரிக்குமா. அப்போ 0.80 0.20 இது ஆட் பண்ணுங்க, 0 0 1ன்னு ஒரு ஆன்சர் எங்கே இருக்குது. சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 19வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட மொழியில் இதை இவ்வாறு குறிக்கப்படுகிறது, இது இவ்வாறு குறிக்கப்படுகிறது எனில் இதனோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நம்பரை எப்படி தலைமையில் எழுதுங்க, எழுதலாமா. இங்கே பாருங்கள், 4 5 1 6 4 9 1 3 இதுச்சா. இங்கே எழுதுங்க, 2 9 6 1 3 7. இப்போ சொல்லுங்கள், 6க்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், 6க்கு மேலே இருக்கு. இப்போ ஒரு 6க்கு மேலே 6 இருக்கா, 6. அடுத்த ஓ மேலே 9. அடுத்தது சி, சி எங்கே இருக்குது பாருங்கள், சி 4 இருக்கா, 4 இருக்குது. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர், 4 ஆன்சர். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது 20வது கொஸ்டின். அருணா ஒரு கேக்கு துண்டை 2 சம பாகங்களாக வெட்டுறாரு. நல்லா கவனிங்க, தான் கேக்கு துண்டு ஒரு பாதியாக வெட்டுறாங்க. வெட்டிட்டு அதில் இந்த ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுறாங்க. ஓகேவா? சிறு சிறு துண்டுகளாக வெட்டுறாங்க. மொத்தம் அருணாவிடம் 7 கேக்கு துண்டு இருக்குது. நல்லா கவனிங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், கீழவே 7 இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை, கீழே 6 வரணும், இந்த ஒரு பாதி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, இதோடு சேர்த்தா 7 துண்டு. சொல்கிறது புரியுதா இல்லையா? பாதியாக வெட்டுறோம், அந்த பாதி அங்கேயே தான் இருக்கும். அந்த ஒரு பாதியை தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம், சமமான பீஸாக கட் பண்ணுறோம். நான் இப்போ கீழே எத்தனை இருக்கும், 6 இருக்கும். ஸோ 2 4 6. இது பெருசு ஒன்று தனியாக நிற்கிது. மொத்தம் 7 துண்டு இருக்கா. இதோட 1 கிராம் எவ்வளோ, 20 கிராம். அப்போ 1 2 3 4 5 6. 6 × 20 எவ்வளோன்னா, 6 × 20 120 கிராம் ஆகுது. இந்த ஒரு பாதி பீஸுக்கு தான் மொத்தம் சேர்த்து 120. இங்கே ஒரு பாதி பிரிக்காமல் ஒன்று இருக்குது இல்லையா, அது ஒரு 120ன்னு வரும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த பாதியை தானே ஈக்குவலாக பிரிக்கிறோம். அப்போ 240 கிராம் தான் அந்த கேக்கு துண்டோட எடை. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, ஆங்கில அகராதியில் கீழ்கண்ட 4 வார்த்தைகளில் இறுதியாக வரும் எழுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறேன். முதல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்னு இருக்குது. அதுக்கடுத்து எது வரும், இ வருமா. இது ஃபஸ்ட்டு வரும், இது ஃபஸ்ட்டு. அடுத்து ஈக்கு அப்புறம் என்ன வரும், ஏபிசியில் என்ன எதுங்க, இஎஃப்ஜிஹெச்ஐ வருது. அடுத்து ஐஜேகேஎல்எம்என்ஓ தேர்டு வருது. லாஸ்ட்டு ஆர் வருது. அப்போ கடைசியாக வரது எது, பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது, மலை பூமி காடு ஆகியவற்றை குறிக்கும் படம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா 3 தனித்தனியாக இருக்குதா, இல்லை ஒன்றுக்குள்ளே 2 இருக்குதா, இல்லை ஒன்றுக்குள்ளே 2 பிணைஞ்சு இருக்குதா. ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது, ஒன்று மட்டும் தனியாக நிற்குதான்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல நல்லா கவனிங்க. ஒரு பூமி இருக்குது, அந்த பூமிக்குள்ளே தான் என்ன இருக்குது, மலை இருக்குது, காடு இருக்குது. 2 தனித்தனியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 2ம் தனித்தனியாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ ஆன்சர் என்னென்னா பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஒரு மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமை எனில் அந்த மாதத்தின் 15வது நாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஒரு மாதத்துக்குள்ளேயே கொடுக்குறாங்க. ஒரு மாதம் முதல் நாள் கொடுத்துட்டு 28வது நாள் என்ன, ஒரு மாதத்துலேயே கொடுக்குறாங்கன்னா இந்த 15 இருக்கிறாங்களே, அந்த 15 முதல் நாளில் அந்த 1, இந்த 15லேருந்து 1 கழிங்க. அப்போ என்ன கிடச்சிரும், 14ன்னு கிடச்சிரும். இது 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2 7 14. மீதி எவ்வளோ, 0. இந்த மீதி வச்சு தான் நம்ம ஆன்சர் சொல்லுவோம். இந்த மீதி 0 வந்தால் அதே வெள்ளிக்கிழமை சொல்லணும். மீதி 1 வந்தால் வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமைன்னு சொல்லணும். இப்போ மீதி 0 வரதில் அதே வெள்ளிக்கிழமை தான் ஆன்சர். எங்கே இருக்குது, பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது அப்படின்னு சொல்கிறாங்க. நட்பு பகை, பகல் இரவு, காலை மாலை, இதெல்லாமே எதுக்கு சொல்ல வருது, வாசனை நாற்றம். இது ரெண்டும் ஒரே மீனிங் தாங்க. ஸோ வாசனைன்னா துர்நாற்றம்னு வரணும், அதானே. ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்னது, துர்நாற்றம் அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே நாற்றம்னே வருது, பார்த்துக்குங்க. அப்போ தவறானது எது அப்படின்னு கேட்டு, தவறான இணை எது, டி தான். ஏன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி வருது. ஓகேவா? இது மட்டும் தவறாக வருது, பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸில் இந்த மாதிரி டாபிக் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு அனாலிசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, 2வது கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டாப்பிக்கில் இது வரும், பார்த்துக்குங்க. அடுத்து லாஸ்ட்டு கேள்வி.
இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. சூரிய உதயத்திற்கு பின்பு அப்போ காலையில் ஓகேவா வாணி ஒரு கம்பத்தினை நோக்கி நின்று கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே கம்பம் நிழல் அவருடைய வலது பக்கத்தில் விழுகிறது அப்படின்னா நல்லா கவனிங்க. சூரியன் காலையில் இருக்குன்னா கிழக்கு நோக்கி தான் இருக்கும். அப்போது ஒரு கம்பம் நிழல் எப்படி விழும்? மேற்கு நோக்கி தான் விழும். அதானே அப்போது அந்த யார் வாணி எந்த திசையை பார்த்துருந்தா அவர் ரைட் ஹேண்ட் சைடு விழும் அப்படின்னா தெற்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். தெற்கு பார்க்கும்போது தான் ஓகேவா தெற்கு நோக்கி பார்க்குறாங்க அப்படின்னா அவளுக்கு ஆப்போசிட்டில் தெற்கு திசையில் கம்பம் இருக்குதுன்னா அந்த நிழல் அவருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் விழும். இதே வடக்கு பார்க்கனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விழும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த திசையில் பார்க்குறாங்க? தெற்கு திசையை நோக்கி தான் பார்க்குறாங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.